அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழமையிலே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுறாங்க. இது மகாலட்சுமி மற்றும் அம்பிகைக்கு உரிய முக்கிய வழிபாட்டு நாளாக கருதுறாங்க. மகாலட்சுமியோட முழு அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை கருதுறாங்க. அதனால் வெள்ளிக்கிழமையில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே செல்வம் செழிக்கும், கடன் பிரச்சனைகள் விலகும். அதே சமயம் வெள்ளிக்கிழமையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யறதுனால மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் வீட்டில் பொருள் இழப்பு, கடன், கலகம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில செயல்களை செய்யலாம், சில செயல்களை செய்யக்கூடாது என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செஞ்சோம் அப்படின்னா எப்படி மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அவளின் அருள் கிடைக்குமோ, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சாலும் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்களை வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கி கொடுத்தோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் வச்சு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா தனலாபம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்கிறதுனாலையும் வீட்டில் செல்வம் சேரும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையும் சாயந்தரமும் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுறது மூலமாக வீட்டில் ஏதேனும் துர்சக்தி இருந்தால் கூட விலகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் விட வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கிறது மிகவும் விசேஷமானதாக இருக்கும். தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்கன்னா லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் அவங்களோட அருளை பெறலாம். லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவளின் அம்சமாக விளங்கும் கல்லுப்பினை வாங்கினா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கிறதோடு நமது வீட்டிலுமே லக்ஷ்மி கடாட்சம் எப்போது நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒட்டடை அடிக்கவே கூடாது. வியாழக்கிழமையே ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடி வெட்டவோ, முகசவரம் செய்யவோ, நகை வெட்டவோ கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கவோ, கடன் கொடுக்கவோ கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யவே கூடாது. எல்லா வேலையுமே வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சு சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸு கூட எல்லாமே வியாழக்கிழமையே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கணும். வெள்ளிக்கிழமை எதையுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மியை வெளியே அனுப்புறதுக்கு சமம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் உப்பு, தயிர், பருப்பு இந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருளை கடனாவோ, கொடுக்கவோ, வாங்கவோ கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ராகு கால நேரமான காலையில் 10:30 to பகல் 12 வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றவே கூடாது. இதனால் வீட்டில் கலகம் ஏற்படும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு துணியும் துவைக்கக்கூடாது. எல்லா துணியும் வியாழக்கிழமையே துணி துவைச்சி போட்டுறணும். அதே மாதிரி பழைய துணிகளை வெள்ளிக்கிழமையில் தைக்கவும் கூடாது. எந்த ஒரு அழுக்கு துணி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் அது வியாழக்கிழமையே துவைச்சி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை துணியை சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி சேர்த்து வச்சோம் அப்படின்னா கடன் சுமையும் அதிகரிக்கும். இந்த ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.